Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூமோட வார்ட்ரோப். இந்த கிட்ஸ் பெட்ரூமோட வார்ட்ரோப்பில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஏன்னா கிட்ஸ் பெட்ரூம் வார்ட்ரோப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் கிரைன்ஸ் வர மாதிரி பிளாக் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். பெரிய ஹேண்டில்ஸ் வந்து போட்டிருக்கோம். லாஃப்ட் யூனிட்டில் வந்து ஒரு ஸ்மால் ஹேண்டில். பட் என்ன பேஸ் அப்படின்னா 7 feet வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற வார்ட்ரோபோட டோர் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய ஹேண்டில் வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து உள்ளே இருக்கிற கேர்கேஸ் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஸ்டடி யூனிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து கிட்ஸ் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் வந்து பண்ணியிருக்கோம். அதோட வார்ட்ரோப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு காமிக்கிறேன். இதில் இருக்கிற ஹேண்டில்ஸ், இதில் இருக்கிற ட்ராப்ஸ், செல்ஃப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் காமிக்கிறேன். இதில் இருக்கிற ஹேண்டிலோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நான் காமிக்கிறேன். மாஸ்டர் பெட்ரூம்லேயும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் ஹேண்டில்ஸ் அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற அவுட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்படி டோர் ஓப்பன் பண்ணால் இது வந்து சிங்கிள் கேபினெட், இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கேபினெட். சின்னது வந்து நீங்கள் சிங்கிள் கேபினெட்னு சொல்கிறீங்க, பெருசு கூட சிங்கிள் கேபினெட் அப்படின்னு சொல்கிறீங்கன்ட்டு உங்களுக்கு டவுட்ஸ் வரும். பட் என்னென்னா இது வந்து செப்பரேட் பாக்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணது. இது வந்து செப்பரேட் பாக்ஸ், இது வந்து செப்பரேட் பாக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் பாக்ஸ். இது செப்பரேட் பாக்ஸ் கேபினெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 1 feet வந்து எடுத்துக்கிட்டு நடுவில் வந்து ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துட்டு 2 shelfன்றது வந்து போட்டிருக்கோம். இது வந்து ஃபிக்ஸடு. இது கிளைண்ட்டுக்கு வந்து நான் மேக்ஸிமம் வந்து அட்ஜஸ்டபிள் வந்து போட்டுக்கோங்க, ஃபிக்ஸட்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் என்னென்னா கிளைண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் வந்து பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் எப்போயாவது வந்து இந்த செல்ஃப் வந்து கொஞ்சம் கீழே இறக்கணும் இல்லை மேலே தூக்கணும் அப்படின்னா பண்ண முடியாது. இந்த செல்ஃப் வந்து கொஞ்சம் மேலேயும் கீழேயும் வந்து தூக்கணும் அப்படின்னா பண்ண முடியாது. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து அட்ஜஸ்டபிள் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து விற்க மாட்டோம். ஃப்யூச்சரில் வந்து நம்ம ரெண்டல் பர்பஸ் வந்து விட்டாலும் இல்லைனா நம்ம திங்ஸோட சைஸ் வந்து கொஞ்சம் மாறினாலும் கூட மேலேயும் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் தான். ஏன்னா இது வந்து ஹேங்கிங் ஸ்பேஸ் இது. பட் என்னென்னா அட்ஜஸ்டபிள் வந்து கிளைண்ட்டு வந்து கேட்டிருந்தாங்க. பட் என்னென்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடு பண்ண சொல்லிட்டாங்க. இது வந்து ஃபிக்ஸடு, இந்த சைட்லேருந்து ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து அட்ஜஸ்டபிள் வந்து போயிடுங்க, பெஸ்ட் ஆப்ஷன் அது. இது வந்து 2 draw கீழே 2 drawவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற டோர் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் வந்து கொடுப்போம். இந்த இடத்துல வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. ஏன்னா கிளைண்ட்டுக்கு வந்து இதுவே வந்து ஓகேன்ட்டாங்க. அதனால் டெலிஸ்கோப் சேனலில் வந்து 2 drawer வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். நான் அதில் இருக்கிற ஹேண்டில் காமிக்கிறேன். அதில் இருக்கிற ஹேண்டில் நாபோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 inch கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதோட டிசைன்ன்றது வந்து இருக்கும். க்ளோஸ் பண்ணுறதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இது வந்து சாஃப்ட் க்ளோஸ் டெலிஸ்கோப் சேனல் தான் வந்து யூஸ் பண்ணுறது. முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் பட்ஜெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா டேண்டம் வந்து போயிடுங்க. இந்த மாதிரி டெலிஸ்கோப் சேனல் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஒருவேளை டெலிஸ்கோப் சேனல் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய ட்ரான்றது வந்து போடாமல் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து 2 drawsன்றது வந்து போட்டுக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு 2 feetக்கு மேலே வந்து போகாமல் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். 2 feetக்கு வந்து மேலே போகாமல் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிக்கங்க. 2 feetக்கு வந்து மேலே போகிறீங்க அப்படின்னா 2 drawer வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா டேண்டம் வந்து போயிடுங்க, பெஸ்ட் ஆப்ஷன் அது. கீழே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் செல்ஃப்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். நடுவில் வந்து பார்ட்டிஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நடுவில் பார்ட்டிஷன் வந்து கொடுக்குறது வந்து 2 cabinets வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இன்னரில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். 2 doors வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். நிறைய பேர் வந்து நினைக்கிறீங்க, நான் சைடு விசிட்லாம் வந்து போகும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்து இப்படி ஓப்பன் பண்ணால் இப்படி இடிச்சுக்கும் அப்படின்ட்டு. பட் என்னென்னா நம்ம எப்படி வர்றோம் அப்படின்னா டோர் வந்து ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக இடிக்க தான் செய்யும். நம்ம வந்து கீழே வந்து ஸ்டாப்பர் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு அந்த ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டெப்த்தே வந்து பார்த்திங்கன்னா 1.5 feet தான். மேக்ஸிமம் வந்து ஒரு 2 feetன்றது வந்து வரும். பட் என்னென்னா இந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணால் அது வரைக்கும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து வால். அது இந்த லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோரே வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் புதுசாக வந்து ட்ரை பண்ணாமல் ஆல்ரெடி வந்து பில்டரை வந்து எங்கெங்கே வார்ட்ரோப் வந்து இங்கே வந்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ன்றது வந்து கிடையாது. நீங்கள் புதுசாக ஒரு இடத்துல வந்து வார்ட்ரோப் வந்து க்ரியேட் பண்ணணும், வார்ட்ரோப் வந்து போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்க பிளான் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ எந்த வார்ட்ரோப் அப்படி கொடுத்துருக்காங்களா அப்படின்னா அப்படி தான் இதில் எதுவுமே கொடுக்கல, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் ஏன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஸ்பேஸ் இருந்தது, நாங்கள் அந்த ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். அதனால்
இந்த சைடு வந்து நாங்கள் ஃபுல்லாகவே வார்ட்ரூப் ஸ்டடி யூனிட் வந்து பண்ணிக்கிட்டோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கேபினெட், ஒரு செல்ஃப் வந்து நடுவில் வந்து கொடுத்துருக்கோம். இதுவும் ஹேங்கிங் ஸ்பேஸ் தான். கீழே வந்து ஒரு ட்ரா, கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருப்பேன், லாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் எந்த இடத்துல இன்டீரியர் பண்ணாலும் கூட இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இதுக்கு முன்னாடி வந்திருந்தது. அதனால் இந்த லாக்ஸ்லாம் வந்து நல்லா இருக்குது. நீங்கள் அன்பிராண்டட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுலேயே நிறைய குவாலிட்டியெலாம் இருக்குது. வாரண்ட்டி வந்து கொடுப்பாங்க, நாங்களே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். நான் டோர் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இப்படி தான் இருக்கும். இதில் இருக்கிற யூஸ் பண்ணுற லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ். இது ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அலையாக இருக்கும், ஒரே லெவலாக இருக்காது. இது வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து டிவி யூனிட்டுக்கு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து யூஸ் பண்ணுவோம். பட் என்னென்னா இது வந்து ஒரு கிட்ஸ் ரூமுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு மாஸ்டர் பெட்ரூமுக்கு யூஸ் பண்ணுறோம், இல்லைனா ஒரு கிச்சனுக்காக இருக்கட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லாங்லேருந்து பார்க்கும்போது பெருசாக வந்து கிரைன்ஸ் மட்டும்தான் தெரியும் தவிர உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளூட்டட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. இந்த ஃப்ளூட்டட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ளாஸி, இது வந்து ஈஸியாக வைப் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா யூடியூப்பில் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஈஸியாக வந்து டஸ்ட்டு படியும் அப்படின்ட்டு. இந்த ஃப்ளூட்டட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக இருக்கும்போது டஸ்ட்டு படிஞ்சாலும் கீழே வந்து விழுந்துடும். எப்போ வந்து ஹரிசாண்டலாக வருதோ டஸ்ட்டுன்றது வந்து ஈஸியாக உட்காந்துரும். இன்னொன்று என்னென்னா இது வந்து க்ளாஸி ஃபினிஷிங்னால ஈஸியாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து லாஃப்ட் யூனிட். லாஃப்ட் யூனிட் கூட சேம் அதே மாதிரி தான் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருக்கோம். ஒரு ஸ்டடி யூனிட் வருது அப்படின்னா அந்த ஸ்டடி யூனிட் வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணாமல் ப்ராஜெக்டே வெளியில் வருது அப்படின்னா அந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து வார்ட்ரூப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருப்போம். உங்களுக்கு வந்து டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகவே இருக்கும். ஏன்னா டெப்த்தை வந்து 2 feet வந்து இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. 2 feetலாம் இருக்காது, ஒரு ஸ்மால் சைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு வந்து இருக்கும் அது. அதனால் ஹேங்கர் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா வர்டிக்கலாக போட முடியாது, ஹரிசாண்டல் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா வர்டிக்கலாக போடும்போது மினிமம் வந்து ஒரு 2 feet வந்து இருக்கணும். ஒரு 1.5 அடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடிக்கு மேலே இருந்தால் தான் ஹேங்கர் வந்து போட முடியும். 1.5 அடிக்கு மேலேனா நீங்கள் வந்து 18 inches 19 inches அப்படிலாம் நினைக்காதீங்க. 22 24க்குள்ளே வந்து இருந்ததுன்னா ஃப்ரீயாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பெரிய ஷர்ட் அந்த மாதிரி பெரிய கோட் அந்த மாதிரி வந்து மாட்டணும் அப்படின்னா டோர் வந்து க்ளோஸ் பண்ணாலும் கூட இடிச்சுக்கும். நிறைய பேர் வந்து அதை பற்றி திங்க் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் போட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் ஓகே வெர்டிக்கலாக போட முடியலையா, ஹரிசாண்டல் தான் போட முடியுதா, இல்லைனா ஹரிசாண்டல் எப்படி இருந்தாலும் போட்டுக்கலாம். பட் என்னென்னா 2 feet வந்து டெப்த் இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும். எம்எம்மில் வந்து பார்த்திங்கன்னா வரும் 60 சென்டிமீட்டர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வரும். அதனால் இந்த மாதிரி கிட்ஸ் ரூமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைட்டாக தான் வைக்க முடியும். ஹேங்கிங் ஸ்பேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் யூனிட். இந்த லாஃப்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கான்க்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து பண்ணது வந்து கிடையாது, ஃபுல்லாக வந்து வுட் ஒர்க்லேயே வந்து பண்ணது. இதில் வந்து லாஃப்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அது வரைக்கும் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக சேம் கீழே வந்து பேஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ சேம் அதே மாதிரி தான் டிசைன் ஆனது வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருப்போம். இதில் இருக்கிற ஹேண்டிலோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற ட்ரெஸ்ஸிங் ட்ராவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணது ஒரு 2 டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இதில் இருக்கிற ஹேண்டிலோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பிளாக் கலரில் வந்து கொடுத்துருப்போம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக தான் பார்த்துருப்பீங்க தவிர பழைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பெரிய ஹேண்டில்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா பட்ஜெட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடும் இது. ஏன்னா இது அரௌண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1800 4500 rupees ஒரு ஹேண்டில் காஸ்ட் வந்து இருக்கும். இதே ஹேண்டில் தான் மாஸ்டர் பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்போம். அந்த டிசைன் இந்த டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் இருக்கிற ஃபினிஷிங் அதுக்கப்புறம் வந்து ஹேண்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக பிடிச்சிட்டு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுற தேவை கிடையாது. இந்த ஸ்பேஸ் இருக்கும், இந்த ஸ்பேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஒரு லாங் வியூவிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதோட வார்ட்ரோப் வந்து டிசைன் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் இருக்கிற கிரைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து மேட்ச் பண்ணியிருப்போம். இதில் இருக்கிற டிசைன் வந்து கண்டினியூட்டின்றது வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து டிசைன் வந்து வார்ட்ரோப் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி யூனிட். இந்த ஸ்டடி யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 doors வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதில் 3 doors. இது வந்து பாக்ஸ். இது 3 doors வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கும்.
நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப்ன்றது வந்து கொடுத்துருப்போம். 3 டோர்ஸ் இது. அது கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். இதில் இருக்கிற பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரி போர்ட்ஸ் எதுவுமே வந்து கொடுத்தது கிடையாது. ஆல்ரெடி பில்டர் கொடுத்த பெயிண்ட்டு தான் அதில் அப்படியே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணியிருப்போம். அதோட அலைன்மெண்ட்ஸ்லாம் வந்து லைட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ரைட் போர்டு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுற பிளேஸ் இது. அதனால் இது எதுவுமே வந்து பண்ணல. கிளைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாக்வேர்டை வந்து பண்ணி கொடுப்போம், அப்படி இல்லைன்னா அக்ரலிக் வந்து பண்ணி கொடுப்போம். அது அப்படி இல்லைன்னா சிம்பிளாக வேணும் அப்படின்னா லேமினேட்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். பட் இன்னும் இந்த இடத்துல எதுவுமே வந்து நம்ம பண்ணது கிடையாது. இது வந்து ஸ்டடி டேபிள் கவுண்டர். இதில் வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம ட்ரா வந்து கொடுத்துருப்போம். பட் இன்னும் இந்த இடத்துல வந்து ட்ராவர் எதுவுமே வந்து நம்ம கொடுக்கல. கீழே வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து மூவபிள். இது ஆக்சுவலாக வந்து கீழே வந்து லாக் பண்ணியிருப்போம். அது லாக் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி எப்படி இருந்தாலும் தள்ளிக்கலாம். இது ஸ்டடி யூனிட்டுக்கெலாம் இந்த மாதிரிலாம் வந்து தேவை கிடையாது. பட் என்னென்ன கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் இது. நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதோட அங்கே வந்து கவுண்டர்லாம் வந்து இருக்காது. நீங்கள் அங்கே ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா கூட ஓகே. பட் என்ன கிட்ஸுக்கு வந்து ஸ்டடி யூனிட்டுக்கு வந்து யூஸ் இருக்குன்னா போட்டுக்கோங்க. பட் என்ன இது வந்து கிட்ஸுக்கு வந்து தேவைன்னா எனக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. ஒன்று கிட்ஸு வந்து பென்சில், அதுக்கப்புறம் பென்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்கெட்செலாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால கிட்ஸோட திங்ஸ் வைக்கிறதுக்கு இடமே இருக்காது. நான் இது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டேன். இப்போ இங்கே எதுவுமே வந்து கிடையாது, வெறும் கவுண்டர் மட்டும்தான். அவங்களோட திங்ஸ்லாம் எங்கே வைப்பாங்க ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள். இந்த கவுண்டர் ஃபுல்லாகவே அடுக்கி நாஸ்தி பண்ணிடுவாங்க. அதனால் கீழே வந்து ட்ராவர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மூவபிள் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலே இது வந்து இங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பரவாயில்ல. இது வந்து ஃபிக்ஸடு, நவுத்த முடியாது அப்படின்ட்டு. பட் இங்கேருந்து மூவ் பண்ண முடியும் அப்படின்னா இது எங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே வச்சுருவாங்க. அப்போ கிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக டேமேஜே பண்ணிடுவாங்க. சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா வரும் இது. ஏன்னா நம்ம வுட்டில் வந்து பண்ணுறது கொஞ்சம் வெயிட் அதிகமாகவே இருக்கும். அதனால் ஃபுல்லாகவே வந்து வீல்ஸு தான் வச்சு கொடுத்தது. நான் கீழேருந்து காமிக்கிறேன். இது ஃபுல்லாக வீல்ஸு தான் வச்சு தான் கொடுத்தது. பட் என்ன இது இப்படி தான் மூவ் ஆகிட்டுருக்குமா அப்படிலாம் வந்து கிடையாது. இங்கே வந்து லாக் போட்டுக்கலாம். காலை வச்சு நீங்கள் அப்படியே அமுக்குனீங்கனாலே லாக் ஆகிடும். அது உள்ள நான் லாக் பண்ணி காமிக்கிறேன். லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். லாக் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். அது நடுவில் வந்து எதுக்காக ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுவும் கிளைண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து ஸ்பேஸ் வந்து அந்த இடத்துல வந்து கொடுத்துருப்போம். ஸ்டடி யூனிட் வந்து ஒரு மூவபிள் டேபிள் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கம்ப்ளீட்டாகவே. அதில் இருக்கிற ஹேண்டில் டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு சைடு வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது இப்படி பிடிச்சி நீங்கள் வந்து இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஓவராலாக டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இல்லை ஒரு கிட்ஸ் பெட்ரூமில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட ஸ்டடி யூனிட் இந்த மாதிரி மூவபிள் டேபிள் வந்து வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இல்லை மூவபிள் வந்து வேணாம் அப்படின்னா ஒரு கிட்ஸ் வந்து உட்கார மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். இந்த கவுண்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உட்கார மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா அந்த இருக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு 2 ட்ராவர் வந்து கொடுத்துட்டு ஒரு 2 கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உட்காரலாம். அதனால் வந்து 3 ட்ராவர் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இருக்கும். இது எடுத்துகிட்டு எங்கே இருந்தாலும் கூட மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்பேஸ் இருக்கிறதுனால இன்னும் 2 ட்ராவர்ன்றது வந்து ஸ்பேஸ் இருக்குது, அந்தளவுக்கு வந்து போட்டுக்கலாம். பட் என்ன ஃபியூச்சரில் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டுக்கு இதோட அட்வான்டேஜ் அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா புரியும். நாங்கள் எவ்வளோவோ சொல்லி பார்த்தோம். பட் என்னென்னா கிளைண்ட் வந்து வேணான்ட்டாங்க. அதனால் வந்து ஓவரால் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் கம்ப்ளீட்டாகவே. இதில் இருக்கிற ஸ்டடி யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் லைட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரொஃபைல் லைட் வந்து ஃபுல்லாகவே கவுண்டருக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். நீங்கள் வந்து கார்னர் ப்ரொஃபைல் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கவுண்டர்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா அதோட வெளிச்சன்றது வந்து வரும். பட் என்னென்னா இது வந்து நம்ம கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே யூஸ் பண்ணது இது. அதனால் உங்களுக்கு அதோட ப்ரொஃபைல் லைட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இப்படி தான் இருக்கும். இதில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து நம்ம யூஸ் பண்ணது. இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஒரு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து எங்கெங்கே பண்ணணும் எங்கெங்கே வந்து போடணும் அப்படின்ட்டு சில வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். இந்த இதில் வந்து சொல்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்ஸ் வந்து இருக்காங்கன்னா கூட ஓகே தான். பட் ஏன்னா ஒரு கிட்ஸ் இருந்தாலும் கூட
கேபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொங்கிட்டே இருக்கும். அதனால் வந்து கீழே வந்து போட்டுக்கிட்டு இதில் வந்து ஹோல்ஸ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சார்ஜஸ் அதுக்கப்புறம் அதோட கேபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து போயிடும். மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான கேபிள்ஸ் மட்டும்தான் வெளியே வர மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து கிளைண்ட்டுக்கு தான் வேணும், எனக்கு இங்கே தான் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு கிளைண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் இன்னொரு ஆப்ஷன் கூட சொல்லியிருந்தேன், இதே பாக்ஸ் வந்து இதில் வந்து கட் பண்ணி உள்ளே கன்சீல் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா சாக்கெட்ஸ் மட்டும் கீழே யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்விட்சஸ் மட்டும் மேலே யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னேன். வேணாம் எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்ட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.